வணக்கம் மக்களே, உங்களை அன்புடன் வரவேற்குது சென்னை ஈக்காடு தாங்கல். என்னடா சென்னை ஈக்காடு தாங்கல் பேசுகிறான்னு நினைக்காதீங்க. சென்னை ஈக்காடு தாங்கலுக்கும் நான் போகிற வீடியோவுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது. அதனால தான் சென்னை ஈக்காடு தாங்கல்னு பேர் வச்சேன். முதல் இன்றைக்கி ஒரு ஜாப் ஒன்று பண்ண போகிறேன். அந்த ஜாப் பார்த்திங்கன்னா சாம்பிள் வந்து இதுதான் பார்த்துங்க. இந்த ஜாப் தான் பண்ணணும். பாயிண்ட் 1 சிஜி ஸ்டாக் வைக்கணும். சரி, நான் பண்ணுறேன் பாருங்கள். முதல்ல வந்து இதை கட் பண்ணணும். கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டர்னிங் பண்ணி ஆர்டனிங் கொடுத்து அதுக்கப்புறம் சிஜி பண்ணுவாங்க. பார்த்துக்கோங்க. முதல்ல பண்ணுறேன் பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணுறோம் என்னன்னு பார்க்கலாம். இந்த சிம் ஏன் வைக்கிறோன்னாக்கா, கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் தேஞ்சு போயிருக்கும். அதனால் வந்துட்டு இந்த சிம் வச்சா தான் நமக்கு வந்து தூக்காமல் கரெக்டாக இருக்கும் கிரிப்பு. இது கட்டிங் டூல் மாட்டணும். ஏற்கனவே கட்டிங் டூல் மாட்டியிருக்குது. அதனால் நமக்கு அப்படியே கட் பண்ணிடலாம். இது வந்து மட்டம் பார்க்குறது. இந்த இதில் போனோம்னாக்கா நமக்கு அந்த ஸ்கொயர் கரெக்டாக மட்டமாக வந்ததுனாக்கா கட்டிங் பண்ணும்போது தண்ணி போட்டுனே இருக்கணும். தண்ணி மட்டும் எக்காரணத்தை கொண்டு நிறுத்தக்கூடாது. கூலண்டாவில் மட்டும் எப்பவுமே நிறுத்தக்கூடாது. பார்த்தீங்களா எப்படி கட்டிங்க? அஞ்சு நம்பர் கட் பண்ணியாச்சு. கட்டிங் எப்படி வந்துருக்குது? 4 பீஸு, அது 1 5 இப்படி இருந்தது. இந்த பாயிண்ட் 1 வித்தியாசத்துலாம் இருக்குதுலாம் வந்து நல்லா வந்து ஃபேஸிங் டூல் போட்டு பண்ணவே மாட்டேன். அப்படியே கட்டிங்லேயே இது பண்ணுறோம். இப்போ ஒரு சில ஜாபெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாயிண்ட் 1 வித்தியாசத்தில் கொடுப்பாங்களே, அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நான் டோட்டல் லென்த் ஃபேஸ் பண்ணவே மாட்டேன். கட்டிங்லேயே வச்சு ஃபேஸ் பண்ணி கட்டிங் பண்ணிடுவேன். அது நீட்டாக வந்துடும். இப்போ என்ன பண்ணணுன்னாக்கா டோட்டல் லென்த் ஃபேஸ் பண்ணிவிட்டு ஒரு சைடு சென்டர் போட்டு டர்னிங் பண்ணிடணும். இன்னொரு சைடு திரும்பவும் சென்டர் போட்டு இன்னொரு சைடு நம்ம டர்னிங் பண்ணிடணும். இது எப்படின்னாக்கா பெரும்பாலும் வந்து சென்டர் டு சென்டர் போட்டு வேலை செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா சென்டர் டு சென்டர் போட்டு தான் வேலையாக செய்வாங்க. அது வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டெல்லாம் வந்து அதிகமாக விட முடியாது. இப்போ நான் சொல்கிற மாதிரி பண்ணிங்கன்னு ஏன் கொஞ்சம் தூரம் முன்னாடி பிடிச்சிங்க சென்டர் போட்டு அனுப்பிச்சிங்க வேலை செஞ்சு முடிச்சிட்டிங்கனாக்கா திரும்ப என்ன பண்ணணும், த்ரூவாக ஓட விட்டு சென்டர் மட்டும் போட்டு நீ செகண்ட் ஆப்ஷன் வேலை செய்வீங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எப்பவுமே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சென்டர் டு சென்டர் சிஜி போடுற வேலைலாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா சென்டர் டு சென்டர் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வேலை செய்வாங்க. ஆனால் வேலை செய்யும்போது கட்டு வந்து கம்மியாக விடுவாங்க. அப்போ வந்து வேலை உங்களுக்கு அவ்வளோ ஆகாது.
பாருங்க ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் முடிஞ்சிடுச்சு. என்னடா ஒரே ஒரு டர்னிங் மட்டும்தான் இருக்குதுன்னு நினைக்காதீங்க, இதில் இன்னொரு ஸ்டெப் ஒன்று இருக்குது. இதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து 17 இது வந்து 16.9 0.1 தான் வித்தியாசம். O2 தான் வந்து சைஸுக்கு வந்து மாறும். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 17 சைஸு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா O2. அதே மாதிரி இதில் 16.9 சைஸு மைனஸ் பார்த்தீங்கன்னா O2. 6 நம்பர் 5 நம்பர் கேட்டாங்க, திரும்ப இடையில ஃபோன் பண்ணி ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா போட சொன்னாங்க. 6 நம்பரு. ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் முடிஞ்சிச்சு. இப்போ செகண்ட் ஆப்ரேஷன் டோட்டல் லென்த் ஃபேஸ் பண்ணிட்டு பின்னாடி டர்னிங் பண்ணணும். அதுக்கப்புறம் திரும்ப இந்த சைடு ட்ரில் போட்டு டேப் பண்ணணும். ஜாபு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குரு குத்தணும், அப்புறம் இங்கே ஒரு குரு குத்தணும், அப்புறம் இங்கே ஒரு குரு குத்தணும், ட்ரில்லு டேப் பண்ணணும். போட்டால் வேலை முடிஞ்சிடுச்சு.
செகண்ட் ஆப்ரேஷனும் முடிஞ்சிச்சு. செகண்ட் ஆப்ரேஷனில் டோட்டல் பேஸ்மெண்ட் செகண்ட் ஆப்ரேஷன் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து குரு குத்தணும். இங்கே ஒரு குரு, இங்கே ஒரு குரு, இங்கே ஒரு குரு குத்தணும். ஓகேவா? எல்லாம் முடிஞ்சிடுச்சு. 5 நம்பர் டேப் போட்டாச்சு. 6 நம்பர் சாம்பர் மட்டும் அடிச்சாக்கா முடிஞ்சிடுச்சு. சாம்பர் அடிக்கிறேன் பாருங்க. ஆறு நம்பர் முடிஞ்சிடுச்சுமா. 6 நம்பர் எல்லாமே ஃபினிஷ் ஆயிடுச்சு. இது எல்லாமே பாயிண்ட் ஸ்டாக்கு, கிரைண்டிங் ஸ்டாக்கு.